ஹாய் தங்கம்ஸ், நான் தான் உங்கள் சுமிக்குட்டி. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, டே ரொட்டீன் தான் எல்லோரும் கேட்டிருந்தீங்க. டே ரொட்டீன் போடலாம், ஃபஸ்ட் டைம் டே ரொட்டீன் போட போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தூங்கி எழுந்தோம். டைம் பார்த்தீங்கன்னா 8:25 ஆகுது. ஏஞ்ச உடனே பெட்டு நீட் பண்ணோம். நீட் பண்ணிவிட்டு துணி துவைக்கணும். அதுக்கப்புறம் நான் என்னென்னலாம் இன்றைக்கி பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை, ஓகேங்களா? வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சோடனே பெட்டு தான் நீட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு 2 நாளாக வந்து என்னோடய அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம். அதனால் பெட்டெலாம் நீட் பண்ண முடியல. நேற்று தான் வந்தோம். எப்பயுமே நான் ஒரே ஆளே மாட்டேன். என் அக்கா தான் என் அக்கா மாற்றிடுவாங்க. நான் எந்த வேலை செய்ய மாட்டேன். என் அக்கா இருக்கும்போது சரி இப்போ நம்ம தான் இருக்கோம், நம்ம தான் மாற்றோம். அதனால் மாற்றுறேன். எப்பயுமே என் அக்கா இருந்தானா அவள் எல்லா வேலையும் செஞ்சிருவான். நான் செய்ய வேண்டியதே கிடையாது. ஏஞ்ச உடனே ஃபோன் தான் கொண்டு போகணும். பெட்டெலாம் நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ பெட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக க்ளீனாக நீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா வீடு தான் பெருக்கணும். டெய்லிலாம் இந்த வேலை நான் செய்ய மாட்டேன். ஏன்னா டெய்லி செய்யறதுக்கு வந்து எப்படி சொல்லுனா, டெய்லி வந்து எங்கள் அம்மாவே என்னை இந்த வேலைலாம் செய்ய விட மாட்டாங்க. எங்கள் அம்மா மட்டும் ஒரு ஆள் இருக்காங்க. சரி நம்மளும் செய்வோம் அப்படின்ட்டு எனக்கு செய்கிறேன். எனக்கு எப்பயாச்சும் எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நானே அதிசயமாக வேலை செய்வேன். சரி இன்னைக்கு ஏஞ்சதும் சரி நம்ம செய்யலாம், எவ்வளோ செய்யலாம் அம்மாவே செஞ்சுட்ருப்பாங்க சொல்லிட்டு நானே இன்னைக்கு செய்கிறேன். எங்கள் அம்மா வந்து வெளியே துணி துவைச்சிட்ருக்காங்க. சப்பாத்தி செய்கிறேன்னு சொன்னாங்க. நீ சப்பாத்தி செய்யுமா, நான் வேணால் வீடு பெருக்கி துணிலாம் துவைச்சி போடுறேன்னு சொன்னேன். ஆனால் அவங்களே துணி துவைச்சிட்ருக்காங்க. இப்போ நான் இவ்வளோ துணி துவைக்கணும். 2 நாளாக என் அக்கா வீட்டில் இருந்துட்டோமா, துணியே துவைக்கல. இப்போ இவ்வளோ துணி துவைக்கணும். துணி துவைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். ரெண்டு நாளாக செம்ம மழை, துணி எதுவுமே துவைக்கவே இல்லை. என் அக்கா வீட்டில் வேற இருந்தோமா, அதனால துணி துவைக்கவும் முடியல. நேற்று தான் எங்கள் வீட்டுக்கு வந்தோம். அதான் இவ்வளோ துணி அங்கே 2 பேர் தான், ஆனால் இவ்வளோ துணி சேர்ந்துச்சு. துவைச்சிட்டு காய வைக்கும் போது பாருங்க, வந்து பார்த்தீங்கன்னா துணிலாம் துவைச்சி முடிச்சிட்டேன். காய போடணும். காயெல்லாம் போட்டு செம்ம வெயில் அடிக்குது. இன்னைக்கு தான் எல்லாரும் வெயிலே இல்லை, செம்ம மழையாக இருந்தது.
டெய்லிலாம் கிடையாது, இன்றைக்கி மட்டும்தான் இவ்வளோ துணி. ஏன்னா நாங்கள் என் அக்கா வீட்டுக்கு போயிட்டு இருந்தோமா, அதனால துணி துவைக்காம இருந்தோம். பார்த்தீங்கன்னா சாமான்லாம் கழுவுறேன், வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றதுக்காக மட்டும் செய்யலை. எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருந்துச்சு, அதனால தான் நான் எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எங்கள் அம்மா என்னை வேலைலாம் செய்ய விட மாட்டாங்க. இன்றைக்கி தான் எங்கள் அம்மா வந்து சப்பாத்தி செய்கிறாங்களா, அதனால் சரி நானே செய்கிறேம்மா அப்படின்னு சொன்னேன். நாங்கள் 2 பேர் தான், அதனால கொஞ்சம் சாமான் தான் இருக்கும், ரொம்பலாம் சாமான்லாம் இருக்காது. மீட் வச்சு காய போட்டாச்சு. எங்கள் அம்மா வந்து குருமா கொஞ்சம் செஞ்சுட்ருக்காங்க, சப்பாத்தி. சாமான் கழுவிட்டு குளிச்சிடணும். குளிச்சுட்டு அதுக்கப்புறமா லைவ் போவேன். சாப்பிட்டு தான் லைவ் போவேன், ஏன்னா ரொம்ப பசிக்குது. இன்னும் எதுவுமே சாப்பிடல, தண்ணி கூட குடிக்கலாம், ப்ரெஷ் கூட பண்ணலை. காலையில் எழுந்தோடனே எப்பயுமே டேஷன் கடைக்கு ப்ரெஷ் பண்ணிடுவேன், ஏன்னா எனக்கு வேலைலாம் இருக்காது. ஏன் உடனே என்ன வேலை பார்த்தீங்கன்னா வந்து என்னோட பட்டு போயிட்டு தான் ஃபோன் பேசுவேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா தான் ப்ரெஷ் பண்ணுறது, குளிக்கிறது வேலையும் பார்ப்பேன். ஹோம் டூர் எல்லாருமே கேட்டிருந்தீங்க, நெக்ஸ்ட்டு ஹோம் டூர் கண்டிப்பாக போடுறேன். வீடு கொஞ்சம் நேற்று தான் கொஞ்சம் ஃபோட்டோலாம் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் செட் பண்ணேன். இன்னும் கொஞ்சம் வீடு க்ளீன் பண்ணிவிட்டு ஹோம் டூர் முடிஞ்சால் நாளைக்கு ஈவினிங் போடுவேன். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் வந்து ஜிங்க்லாம் கிடையாது, இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில். நாங்கள் வந்து வெளியே தான் வச்சுருக்கோம். எங்கள் வீடு கொஞ்சம் சின்னதாக இருக்குல்ல, அதனால பாத்ரூம் தனியாக வெளியில் தான் இருக்கும். வீடு ஹோம் டூர் போடும்போது காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அடிக்கடிக்கு வந்து குக்கிங் விளாக் போடும்போது அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து என்னோட அக்கா வீடு, இது வந்து எங்கள் வீடு. இப்போ பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. சரி லைவ் போகலாம். லைவ் காலையில் 10 மணிக்கு வரேன்னு சொன்னேன், வர முடியல, வேலை அதிகமாக இருந்துச்சு, அதனால் வர முடியல. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 12:10 ஆகுது. சரி இப்பாச்சு லைவ் வரலாம் சொல்லிவிட்டு லைவ் போகிறேன். தூங்கி எழுஞ்சாச்சு, ரொம்ப போராக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா தெரியுதா, கரெக்டாக 3 மணி ஆகுது. 3 மணி ஆகுது. சரி ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி தான் உருட்டலாம் சொல்லி நானே செய்ய போகிறேன். எனக்கு அது ரொம்ப பசிக்குதா. சரி எங்கள் அம்மா பிசைஞ்சி வச்சுட்டு போயிட்டாங்க, காலையிலே பிசைஞ்சி வச்சாங்க. சரி இப்போ தான் செய்யலாம் சொல்லிவிட்டு ஒரு நேரம் நல்லா தூங்கினேன். சப்பாத்திலாம் எனக்கு அந்த அளவுக்கு செய்யலாம் வராது,
பார்த்துக்கலாமே. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். ஓகேங்களா? குலோப்ஜாம் உருட்டுற மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி உருட்டி தனியாக வச்சுக்கணும். பூரி செய்யலாமா சப்பாத்தி செய்யலாமா, 2 இதுவாக தோண்டிகிட்டே இருக்கு. பூரி செய்யலாமா சப்பாத்தி செய்யலாமா, ரெண்டுமே செஞ்சு பார்ப்போம். சப்பாத்தியும் செய்வோம், பூரியும் செய்யலாம். ஃபஸ்ட் வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம உருட்டி வச்சுக்கலாம். உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமே என்ன பண்ணுறது பார்க்கலாம். சப்பாத்தி உருட்டியாச்சு. உருட்டியாச்சுன்னா ரோல் பண்ணியாச்சு. இந்த பாருங்க, இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு அப்புறம் 2 சைடும் நல்லா மாவு தடவிட்டு இந்த மாதிரி பண்ணணும். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து நான் அப்படி உருட்டுறது வந்து தெரியாது, ஏன்னா லைட்டு வெளிச்சமாக இருக்குது, அதனால உங்களுக்கு தெரியாது. நல்லாவே வந்திருக்கு. பார்த்தீங்களா? அப்படி மேலே மாவு தூவி, அப்போ தான் வந்து ஒட்டாது. ரெண்டு சைடும் மாவு தூவிக்கணும். ரொம்ப தொடாதீங்க, லைட்டாக. ஓகே, ஒன்று ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 2வது. எங்கள் அம்மா வந்து கொஞ்சமாக தான் மாவு போட்டிருக்காங்க, ரொம்ப புல். ஏன்னா நாங்கள் 2 பேர் தானே, அதனால கொஞ்சமாக மாவு போட்டாங்க. ஏன்னா ஒரு 10 தான் வரும், 10 சப்பாத்தி வரும். வெஜ் ரோல் தான் செய்யலான்னு நினச்சேன். சரி செஞ்சு நம்ம மட்டும் எப்படி சாப்பிட முடியும், என் அக்கா வீட்டில் போய் செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டேன். நாளைக்கு வந்து அந்த வீடியோ வரும். நாளைக்கு என் அக்கா வீட்டுக்கு போயிட்டு அங்கே செஞ்சுப்போம். சப்பாத்திலாம் உருட்டிட்டு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சப்பாத்தி ரெடி. ஆல்ரெடி நான் வந்து பாதி சுட்டு வச்சுட்டேன். சப்பாத்திக்கு வந்து குருமா குழம்பு, இது வந்து மதியம் செஞ்சாங்க, அப்படியே இருக்குது. நான் இன்னும் மதியம் சாப்பிடவே இல்லை. காலைல சாப்பாடே ஒரு 12 மணிக்காக தான் என்னமோ சாப்பிட்டேன். அவ்வளோதான், ஃபினிஷ். இன்னும் 2 இருக்குது. சப்பாத்தி செஞ்சேன், ஆனால் எனக்கு சப்பாத்தி சாப்பிடவே பிடிக்கல. இப்போ தோணல சாப்பிட, அதனால் முட்டை தோசை சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. சாப்பிட்டீங்களா? காலையில் துணி துவைச்சல, அந்த துணி தான் இப்போ மடிச்சிட்ருக்கேன். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்பயுமே தேவை. இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணதுக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப
நன்றி. லவ் யூ.